Standard 9, Unit 5, Exercise 5.5, Question number 4. The vertices of a triangle are 1, 2, h, minus 3 and minus 4, k. So, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒரு வேல்யூ வந்து மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கு பதில் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒய் கோஆர்டினேட் பதில் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள், சென்ட்ராய்டு கொடுத்துட்டாங்க, ட்ரையாங்கிள் இஸ் அட் த பாயிண்ட் 5, minus 1. சென்ட்ராய்டு கொடுத்துட்டு இப்போ சென்ட்ராய்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணி ஹெச்சும் கேவும் ஈக்குவேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அந்த ஹெச்சும் கேவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த வேல்யூ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது சொல்யூஷன் போயிடலாம். சென்ட்ராய்டு ஜி ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருக்காங்க 5, minus 1 இல்லையா? ஸோ இப்போ நமக்கு சென்ட்ராய்டு ஃபார்முலா என்னன்னு தெரியும். x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3 equal 5, minus 1. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய x1, x2, x3 அப்ளை பண்ணலாம். 1 plus h minus 4 by 3. அதே போல் y1, y2, y3 அப்ளை பண்ணலாம். 2 minus 3 plus k by 3 equal 5, minus 1. ஓகே, ஸோ இப்போ 1 minus 4 மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். h அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ h minus 3, ஏன்னா minus 4ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா minus 3, h minus 3 by 3, 2 minus 3 equal to minus 1 plus k by 3 equal 5, minus 1. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஈக்குவேட்டிங் த x and y coordinates. ஸோ அப்போது எக்ஸ் கோஆர்டினேட்னா இது கூட இதையும், இந்த y கோஆர்டினேட் கூட y கோஆர்டினேட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். h minus 3 by 3 equal to 5 and minus 1 plus k by 3 equal to minus 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா டினாமினேட்டர் டிரான்ஸ்போஷன் ஆகும்போது மல்டிப்ளை. 5 3s are 15. ஸோ நம்ம ஹெச் வேணும்னா minus 3 அகெயின் நம்ம டிரான்ஸ்போஷன் பண்ணும்போது plus 3. ஸோ ஹெச் equal to 18. ஹெச் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ minus 1 plus k equal, இதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது minus 3ன்னு கிடைக்கும். k equal minus 3, இந்த பக்கம் இந்த minus 1 டிரான்ஸ்போஷன் பண்ணும்போது plus 1. ஸோ k equal to minus 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம k வேல்யூ h வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. then we have to apply the k value and h value in the given statement. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். h plus k to find root h plus k whole square plus h plus 3k whole square. அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். h ஓட வேல்யூ இங்கே 18 minus 2, k ஓட வேல்யூ minus 2, ஸோ டைரெக்டாக minus 2 whole square. இங்கே h ஓட வேல்யூ 18 plus 3 into minus 2 whole square. ஓகே, இப்போது 18ல் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 16 ஸ்கொயர். இங்கே 18 plus into minus 3 2s are 6, 18 minus 6 whole square. ஸோ அப்போது 16 ஸ்கொயர் plus 18ல் 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 12 ஸ்கொயர்னு வரும். இப்போ 16ஓட ஸ்கொயர் என்னென்னு தெரியும், 256. 12ஓட ஸ்கொயர் 144. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6 plus 4 10, கேரி 1, 5 plus 4 9, 9 plus கேரி 1 ஆட் பண்ணிங்கன்னா 10, again கேரி 1, 2 plus 1 equal 3, கேரி 1 ஆட் பண்ணிங்கன்னா 4. ஸோ ரூட் 400ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 20ன்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20. ஓகே, ஸோ இப்போது அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 20. ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். உங்களுக்கு இதில் எந்த ஸ்டெப்பாவது புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஒன்றுமே இல்லை, சென்ட்ராய்டை யூஸ் பண்ணி சென்ட்ராய்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹெச் வேல்யூ கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது சென்ட்ராய்டோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இப்போது ஹெச் அண்ட் கே வேல்யூ கொண்டு வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணி, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் இது. ஸோ இதில் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோம். இங்கே யூனிட்ஸ் எதுவும் போடல, ஏன்னா அவங்க இங்கே யூனிட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம ஆன்சர் ஒன்லி 20ன்னு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.